நம்மளது பாத்தீங்கன்னா UME கம்ப்யூட்டரைஸ்ட் எம்ப்ராய்டிங் மிஷின்ஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இதுல த்ரெட் ஒர்க், ஜெரி ஒர்க், மிரர் ஒர்க் எல்லாமே பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஜப்பான் டெக்னாலஜி. ஓகே. பிளவுஸ், சுடிதார், சாரீஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். இது FW மாடல், ஃபியூச்சர் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். 1 2 3 4 யார் வேணாலும் ஈஸியா பண்ணலாம். ஃபோன் யூஸ் பண்ற மாதிரி தான். நம்ம ஏதாவது ஒரு சாக் பீஸ் இருந்துச்சுன்னா இந்த நீடல் கிட்ட நம்ம அந்த சாக் பீஸை வச்சோம்னா அது பாக்ஸ் போட்டு காட்டிடும். இதுதான் 4th மாடல், இருக்கிறதுலே பெரிய மாடல். 1000 டபுள் ஜம்கி ஒர்க்கை நம்ம 45,000க்கு மட்டுமே கொடுத்துட்டு இருக்கோம். ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய UME எம்ப்ராய்டரி தான் நண்பா. ஸோ இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு எம்ப்ராய்டரிங் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு மெஷின்ல தொடங்கி மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், டிசைன்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா EMI ஆப்ஷனோட உங்களுக்கு சர்வீஸ் 2 வருஷம் வாரண்டியோட இந்தியா ஃபுல்லாவே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இவங்ககிட்ட என்னென்ன மாதிரியான மெஷின்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாம இவங்க என்னென்ன மாதிரி எல்லாம் ப்ராடக்ட்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். गाइस இப்போ நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா மீனாட்சி அக்கா ஜாயின் பண்ணிருக்காங்க. அக்கா வெல்கம் டு அவர் சேனல். வெல்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ அக்கா நமக்கு UME எம்ப்ராய்டரி அதை பத்தி சொல்லுங்கக்கா. ஒரு பேசிக்கா ஒரு ஐடியா, நம்ம UME எம்ப்ராய்டரியில என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம எங்க கரெக்டா லொக்கேட் ஆயிருக்கோம் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பிரான்ச் ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் நம்ம கிட்ட இருக்கு. சென்னை வடபழனியில் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. இங்க டிஸ்பிளேக்கு 4 மிஷின்ஸ் இருக்கு. நீங்க வந்து டைரக்டா விசிட் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் சிவன் கோயில் பஸ் ஸ்டாப் லேண்ட்மார்க். ஸோ சிவன் கோயில் பஸ் ஸ்டாப்ல இறங்கிட்டீங்கன்னா பின்னாடி பில்டிங்கே நம்மளோட ஆஃபீஸ் தான். நீங்க வரலாம். ஸோ யாருக்கும் லொகேஷன் கஷ்டம் இருக்காது. மெயின் ரோட்லயே இருக்காங்க. மெயின் ரோட்லயே இருக்கு. UME எம்ப்ராய்டரி அதை பத்தி சொல்லுங்கக்கா. நம்மளது பாத்தீங்கன்னா UME கம்ப்யூட்டரைஸ்ட் எம்ப்ராய்டிங் மிஷின்ஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஜஸ்ட் நம்ம ஒரு சிம்பிள் 4 ஸ்டெப்ல யூஸ் பண்ணி நம்ம இந்த மிஷின்ஸ்ல எல்லா டிசைன்ஸும் போட்டுக்கலாம். டிஷர்ட் லோகோஸா இருக்கட்டும், ஷர்ட்ஸா இருக்கட்டும், எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ், பிளவுஸ், சுடிதார், சாரி டிசைன்ஸ் எல்லா டிசைன்ஸுமே இதுல மேக் பண்ணிக்கலாம். எல்லாமே எல்லா மெட்டீரியலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா மெட்டீரியல்ஸையும் யூஸ் பண்ணலாம். எல்லா டிசைன்ஸும் எல்லா மாடல்ஸுமே நீங்க யூஸ் பண்ணலாம். எல்லா மாடல்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுதான் வந்து இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த 4 மெஷின்ஸ். ஆமா ஆமா. ஓகேக்கா. ஸோ இதில் நமக்கு மெயினாக வரக்கூடியது என்னன்னா, இப்போ ஒருத்தர் இந்த மிஷினை பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா ஸோ இவங்களுக்கு பின்னாடி இதில் சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த மிஷின்ஸ்க்கு வாரண்டி இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே ஒரு மிஷின் அப்படியே பார்த்துட்டு அப்படியே சொல்லிடலாங்களா? கண்டிப்பா பார்த்துட்டே சொல்லிடலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து 4 மாடல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இதுதான் ஒன் ஆஃப் த பேசிக் மாடல். இது டேபிள் டாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 8 நீடில்ஸ் இருக்கும். BF மாடல். இதனுடைய ஃப்ரேம் சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 14. இதில் த்ரெட் ஒர்க்கு, ஜெரி ஒர்க்கு, மிரர் ஒர்க்கு எல்லாமே பண்ணிக்கலாம். நம்ம ஆஃப் அண்ட் ஆஃப் பிளவுசஸ் பண்ணலாம். இதில் ஒரு பிளவுஸ் மேக் பண்ணணும்னா 5 டைம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேக் 2 டைம்ஸ், ஃப்ரண்ட் ஒரு வாட்டி, ஸ்லீவ்ஸ் 2 ஒரு வாட்டி பண்ணலாம். இது லோகோஸு, டிஷர்ட்ஸு, நம்ம மெயின் ப்ரொஃபஷன் டிஷர்ட்ஸு, லோகோஸு அப்படின்ற பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம எந்த இடத்துல வேணும்னாலும் ஈஸியாக நம்ம மூவ் பண்ணிக்கலாம், கொள்ளலாம். ஸோ இந்த மிஷின் உங்களுக்கு டேபிள் டாப் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு டேபிள் வராது. இது அடுத்த மாடல் சார். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 3,40,000 வரும். இது பெரிய ஃப்ரேமாக இருக்கும். இப்போ நம்ம போன மாடலில் பார்த்தோம் இல்லையா, ஆஃப் அண்ட் ஆஃபாக பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒரு ஃபுல் யூ பண்ணலாம். ஏன்னா இது 12க்கு 16 ஒரு பேக் ஃபுல் யூ பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்போ ஸ்லீவ்ஸ் எல்லாம், ஃபுல் ஸ்லீவ்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இது பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஜப்பான் டெக்னாலஜி. ஓகே. நமக்கு இதனுடைய காஸ்ட் பாருங்க, வித் டேபிளோட இது வந்துடும் ஃபுட் செட்டா. இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3,40,000 வரும். ஓகே. ஸோ பிளவுசஸ் பண்றாங்க, நம்ம வீட்ல இருந்து பண்றோம், நம்ம ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு பார்ட் டைமா பண்ணலாம், டீச்சர்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஒரு பார்ட் டைமா பண்ணலாம், ஃபுல் டைமா பண்ணலாம். எப்படி நம்ம நினைச்சாலுமே எல்லாருக்குமே இது சூட்டபிளா இருக்கும். இப்போ ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருப்பாங்க,
அவங்களும் இது பண்ணலாம். பியூட்டி பார்லர் வச்சுருப்பாங்க, அவங்களும் இதில் பண்ணலாம், பார்ட்டிசிபேஷன் பண்ணலாம். யார் வேணாலும் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ ஆர்டர்ஸ் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ ஆர்டர்ஸ் எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ எல்லாருக்கும் இது நல்லா சூட்டபுளாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 3rd மாடல் மிஷின் சார். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளவுஸ் மட்டுமே கிடையாது, ப்ளவுஸு, சுடிதாரு, சாரீஸு எல்லாமே பண்ணிக்கலாம். இது FW மாடல், ஃபியூச்சர் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரேமு கூட பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, 20க்கு 32 ஃப்ரேம் இது. இதில் பார்த்தீங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு ஒரே வாட்டி போட்டுடலாம், ஸ்லீவ்ஸ் 2 ஒரே வாட்டி போட்டுடலாம். ஸோ ஒர்க்குன்றது ரொம்ப கம்மியாகும். ஜஸ்ட் 2 டைம்ஸில் ஒரு ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஒர்க் டைமிங்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாகும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லோகோஸு, ப்ளவுசஸ்ஸு பண்ணுற மிஷின்ஸ், அந்த 2 மிஷின்ஸை பற்றி சொல்லியிருந்தோம். இதில் வந்து சுடிதார்ஸ் பண்ணிக்கலாம், குர்த்திஸ் பண்ணிக்கலாம், சாரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன டிசைன்ஸ், என்ன ஒரு லெஹங்காஸ் அந்த மாதிரி பண்ணணும், டிசைனிங் பண்ணணும், எல்லாமே இந்த மிஷினில் நம்ம பண்ணிக்கலாம். சாரி எல்லாத்துலேயுமே. ஆமாம், சாரீஸ் எல்லாமே பண்ணலாம் இதில். ஸோ ஏன்னா உங்களுக்கு ஃப்ரேம் பெருசாக இருக்கும் இல்லையா, கிட்டத்தட்ட 1 மீட்டர் துணி நமக்கு பிடிக்கும் இந்த ஃப்ரேமில். நம்ம ஒரு ப்ளவுஸ் பீட்டை ஃபுல்லாகவே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ 1 மீட்டர் துணி பிடிக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும். இதில் நம்ம ஆப்ரேட்டிங் எல்லாமே சேம் தான் சார், எல்லாத்தையுமே 4 ஸ்டெப்ஸ் தான். இதில் நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்கள், நம்ம ஒரு டிசைனை செலக்ட் பண்ணுறோம். நம்ம ரேண்டமாக ஒரு டிசைன் எடுத்துக்கிறோம். நம்ம ஏதாவது ஒரு டிசைனை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். டிசைன் செலக்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஒர்க்காக இருக்கும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 யார் வேணாலும் ஈஸியாக பண்ணலாம், ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம சைஸ் பார்த்துக்கணும். ஸோ நம்மளுக்கு இந்த ஷேப்பில் இருக்குது, ஸோ இந்த ஷேப்பில் அடிக்கும். நமக்கு இந்த ஷேப்பில் வேணும் அப்படின்னா நம்ம இதை ஆங்கிளை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் உங்கள் வீட்டுக்கே வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ இதில் ஹைட் எவ்வளோ வேணும், விர்த் எவ்வளோ வேணும் அப்படின்னு நம்ம இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். குறுகி இருக்கு, அகலமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 5 கலர்ஸ் இருக்குது. நம்மளுக்கு என்ன கலர்ஸ் வேணும் இந்த ப்ளவுஸுக்கு சூட்டபுளாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ன கலர்ஸ் வேணும் என்னன்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4th ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம பொசிஷன் பார்க்கலாம். பொசிஷன் பாருங்கள், இங்கே இருக்குது. நமக்கு இந்த இடத்துல நமக்கு அடிக்கணும். நம்ம யூ ஷேப் வந்து இங்கே இருக்குது. ஸோ நமக்கு இந்த இடத்துல அடிக்கணும்னா நம்ம வந்து அந்த டிசைன் அப்படியே கீழே இறக்கிக்கணும். ஃப்ரேம் மூவ் ஆகுது பாருங்கள். ஸோ நம்ம ஃப்ரேம் கீழே கொண்டு வந்துட்டு கரெக்டாக அடிக்குதான்னு சொல்லிட்டு நம்ம பாக்ஸ் போட்டு பார்த்துக்கலாம். எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஏதாவது ஒரு சாக் பீஸ் இருந்துச்சுன்னா இந்த நீடல் கிட்ட நம்ம அந்த சாக் பீஸை வச்சோன்னா அது பாக்ஸ் போட்டு காட்டிடும். ஸோ இந்த மாதிரி, ஸோ இந்த அளவுக்கு அது அடிக்குது. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம கஸ்டமரோட சைஸை வந்து நம்ம மெஷர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அப்போ இந்த இது அந்த சைஸுக்கு கரெக்டாக நம்ம கொண்டு வந்து நம்ம இதை டிசைன் மேக் பண்ணிக்கணும். 5th நெக்ஸ்ட்டு வந்து பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம ப்ளே பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த பட்டன், ஸ்டார்ட் பட்டன், இந்த ஸ்டார்ட் பட்டன் பண்ணிட்டோன்னா அது ரன் ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு கூட நிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல, எந்த அவசியமும் இல்ல. இப்போ நம்ம எல்லாமே செட் பண்ணிட்டோம், எந்த இடத்துல டிசைன் போடணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன கலர்ஸ், இந்த ஒர்க்கு தான். ஸோ இப்போ இந்த மிஷினில் இதில் டைமிங்ஸ் காட்டிடும் பாருங்க, 30 மினிட்ஸ் காட்டுது. இந்த டிசைன் மேக் ஆகிறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகும். ஸோ 30 மினிட்ஸ் நம்ம வந்து இங்கே இருக்கவே வேண்டாம். நம்ம பாட்டுன்னு வேறு ஒர்க்கு, டெய்லரிங் பண்ணுறாங்கன்னா டெய்லரிங் ஒர்க் பண்ணிக்கலாம், இல்லை வேறு பிஸ்னஸ் பண்ணுறாங்களா பார்த்துக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் போய் சமைச்சிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். நம்ம பக்கத்துலேயே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. டாப் டு பாட்டம் எல்லாமே முடிச்சுட்டு அதுவே ஸ்டாப் ஆகும். ரேட் கட் ஆனாலும் ஸ்டாப் ஆகி நிற்கும். நம்ம இந்த பக்கம் வரும்போது என்னடா மிஷின் கரண்ட் போச்சுனாலும் அது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகே, பொசிஷன் மாறாது கரண்ட் போச்சுனாலும். ஆனால் நம்ம யூபிஎஸ் வச்சுருக்கணும். ஏன்னா கரண்ட் போச்சுன்னா திருப்பி இதே இடத்துக்கு நம்ம கொண்டு வரதுக்கு, கரண்ட் போச்சுன்னா ஃப்ரேம்ன்றது மூவ் ஆகும் கரண்ட் இல்லைனா, அதனால யூபிஎஸ் வாங்கிக்கணும். யூபிஎஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். கரண்ட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்தாலும் எது வந்தாலும் மிஷின் ப்ராப்ளம் இல்லாமல்.
அதனால யூபிஎஸ் மட்டும் நம்ம சஜஸ்ட் பண்ணோம், கண்டிப்பா நீங்க வாங்கணும் அப்படின்னு. ஸோ நம்ம இன்னொரு மிஷின் பார்த்துட்டு வரதுக்குள்ளேயே இந்த டிசைன் முடிச்சிடும், நம்ம பார்த்துடலாங்களா? மிஷின்ஸ் பார்த்துட்டு வரதுக்குள்ளேயே இந்த டிசைன் முடிச்சிடும். ஸோ இதுதான் 4th மாடல், இருக்கிறதுலே பெரிய மாடல். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், ஃப்ரேம் சைஸு 20க்கு 48. இப்போ பெரிய பெரிய பொட்டிக்ஸ் வச்சுருப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனிங் பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து ட்ரெஸ் நியூவாகவே மேக் பண்ணுவாங்க. ஒரு மெட்டீரியல்ஸில் ஒரு புது டிசைனிங் பண்ணி ட்ரெஸ் மேக் பண்ணுறவங்களுக்காகவே இந்த மாடல். நிறைய பெரிய பொட்டிக்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு இது நல்லா சூட்டபுளாக இருக்கும். நிறைய சாரீஸ் பண்ணுறாங்க, இல்லை லெஹங்காஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இது நல்லா சூட்டபுளாகும். இந்த மிஷின் வாங்கினீங்கன்னா நம்ம போன வாட்டி பார்த்த மிஷினோட ஃப்ரேமும் கொடுத்துடுவோம். 20x32 ஃப்ரேம் கொடுத்துடுவோம், 25x48 ஃப்ரேம் கொடுத்துடுவோம். நீங்கள் ப்ளவுஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க, டிசைன்ஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க. இதுதான் நம்மளுடைய ஆரி ஒர்க் டிவைசஸ். இந்த ஆரி ஒர்க் டிவைசஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மிஷின் பார்த்தோம் இல்லையா, அட்வான்ஸ்டு மாடல், FW மாடல், அந்த மாடலுக்கும் இந்த ஆரி ஒர்க் டிவைசஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த மாடலுக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆரி ஒர்க் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் செட் 2,05,000 வந்துடும். இந்த மிஷினோட காஸ்ட் மட்டும் 5,50,000. ஆரி ஒர்க் டிவைசஸோட காஸ்ட் செப்பரேட். எனக்கு ஒரே ஒரு பீட்ஸ் மட்டும் போதும், 85,000 கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு டபுள் பீட்ஸாக இருக்கட்டும் அப்படின்னீங்கன்னா 1,15,000. டபுள் சீக்வன்ஸ், இது சீக்வன்ஸ் அடிக்கும், செம்கி ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இது சீக்வன்ஸ் அடிக்கும், இந்த செம்கி ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செம்கி ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 45,000. டபுள் செம்கி ஒர்க்கை நம்ம 45,000க்கு மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது கோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க, லாங் ஜரின்வாங்க. ஜரின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது வந்து திக்கான ஜரி. ஸோ இந்த திக்கான ஜரி நம்ம அடிக்கும்போது அது ஜர்தோசி எல்லாம், இந்த லெஹங்காஸ் எல்லாம், ரெடிமேட் லெஹங்காஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜர்தோசி ஃபினிஷிங் இந்த ஜரியை வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோடிங் டிவைஸும் ஜஸ்ட் 45,000க்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டோட்டலாக ஒன்று வேணும்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை மொத்தம் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். மிஷினோட காஸ்ட் செப்பரேட், இது செப்பரேட். ஸோ இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் குர்த்திஸ் நம்ம போடலாம். ஸோ நம்ம சுடிதார் டிசைன்ஸ், அந்த மாதிரி குர்த்தி டிசைன்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி லாங் குர்த்திஸ் போடலாம். நம்ம அதுதான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டிசைன் ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டு. ஸோ மிஷின் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு எந்த ஒரு சவுண்டும் வரல பாருங்க, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நம்மளுக்கு எல்லா விதமான கிளாத் மெட்டீரியல்ஸையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு இதுக்குரிய சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே நாங்கள் A to Z உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த மெஷின் வாங்கிட்டாங்க, சிலருக்கு வந்து இந்த த்ரெட்டு இதெல்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா நான் புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்களா? கண்டிப்பா. இப்ப நம்ம கிட்டயே நம்ம ஹெட் ஆபீஸ்லயே பாத்தீங்கன்னா த்ரெட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதனுடைய கான்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துடுவேன். அவங்க ஜஸ்ட் நம்ம த்ரெட் கேட்லாகும் கொடுத்துடுவோம். அந்த த்ரெட் கேட்லாக்ல இருக்கிற நம்பர்ஸை வச்சு நீங்க வந்து என்ன வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிட்டு கால் பண்ணீங்கன்னா கொடுத்துடுவாங்க. சோ இப்போ இந்த மெஷின் ஆர்டர் பண்ணனா எனக்கு எவ்வளவு நாள் ஆகும் நீங்க டெலிவரி பண்றதுக்கு? நீங்க இன்னைக்கு எனக்கு ஆர்டர் பண்ணீங்க, பேமெண்ட் பண்றீங்க, நம்ம ஃபுல் பேமெண்ட் பண்ணிடுறோம். பண்ணதுக்கு அப்புறம் தான் டெலிவரி பண்றோம். சோ எனக்கு இன்னைக்கு ஃபுல் பேமெண்ட் பண்றீங்கன்னா நாளைக்கே நான் டிரான்ஸ்போர்ட்ல ஏத்திடுவேன். நாளைக்கே ஆமா, மறுநாளே இன்வாய்ஸ் போட்டு டிரான்ஸ்போர்ட்ல ஏத்திடுவேன். வித்தின் 1 வீக்ல உங்க வீட்டுக்கு வந்து ரீச் ஆயிடும். அடுத்த ப்ராசஸ் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் பண்ணி, அதாவது தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலுமே பண்றோமா, இந்தியா ஆல் ஓவர் இந்தியா நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே எங்க இருந்தாலும் பண்ணிக்கலாம். எங்க இருந்தாலும் நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு மிஷின் சப்ளை பண்றேன். ஸோ காய்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் இருந்துகிட்டே வந்து ஒரு எம்ப்ராய்டிங் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அக்காவை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு 2 இயர்ஸ்க்கு வந்து ஃபுல் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்து அதுக்கப்புறமா வந்துட்டு வெறும் சர்வீஸ்க்கு மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஏஎம்சி இருக்கு சார். ஏஎம்சி போட்டு நீங்க ரெகுலரா ஏஎம்சி ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனுவல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ், அதுவும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல எனக்கு ஏஎம்சி போடலனாலும் நாங்க வந்து உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட்ன்றது இருக்கும், பட் சார்ஜபிள் இருக்கும். சார்ஜபிள் சர்வீஸ். ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் வாங்கணும் இல்லை நேராகவே விசிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய யூஎம்இ எம்ப்ராய்டரி தான் நண்பா.
ஸோ ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எனி டைம் நீங்கள் வந்து அக்காவுமே வந்து காண்டாக்ட் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே அக்காவோட நம்பருமே இருக்குது. ஸோ அக்கா தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லைன்னா வீட்டில் யாராச்சும் அம்மா அப்பா ஃபேமிலி சிஸ்டர்ஸ் யாராவது பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். எல்லாருமே பண்ணலாம்லக்கா. இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. நானுமே பார்த்தேன். ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ஒரு ட்ரைனிங்குமே வந்து பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது யூஸ்ஃபுல்லாக அப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ஸோ கைஸ் see you with another good video. Bye bye.